அரஞ்ஞான் கயிறு கட்டும் மரபு எப்படி தோன்றியது தெரியுமா? ஞான் என்றால் தொங்குதல் என்று பொருள். அரை என்பதற்கு இடுப்பு என்று பொருள். மகாபாரதத்தில் திருதராஷ்டிரரின் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாமல் போனதால் அவரது மனைவி காந்தாரி தன் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தார். கண்களை திறக்காமலேயே கணவனுடன் வாழ்ந்த அந்த பக்தியின் காரணமாக காந்தாரிக்கு பல தெய்வீக சக்திகள் கிடைத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. குருக்ஷேத்திர போரில் துரியோதனன் வீண்டுவிடக்கூடாது என்பதற்காக காந்தாரி தன் பார்வை சக்தியால் அவனது உடல் முழுவதும் பலம் கிடைக்க ஆடையின்றி தன்னிடம் வருமாறு கூறினார். துரியோதனன் அந்தபடி செல்லும் வழியில் கிருஷ்ணன் இடையில் பூர்ந்து, அம்மாவாக இருந்தாலும் ஒரு ஆண்மகன் இப்படி முழு நிர்வாணமாக செல்வது தர்மமா என்று சொல்லி அவன் இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டி அனுப்பினார். காந்தாரி கண்கட்டை திறந்தபோது அவளின் பார்வை சக்தி துரியோதனனின் தலையிலிருந்து கீழே இறங்கி வர அந்த அரஞ்ஞான் கயிறு தடையாக இருந்தது. அதனால் அவனது தொடை மட்டும் பாதுகாப்பில்லாமல் போனது. இதுவே குருக்ஷேத்திர போரில் பீமன் கதாயுதத்தால் துரியோதனனின் தலை, மார்பு போன்ற இடங்களை தாக்கியும் வீழ்த்த முடியாமல் இறுதியில் தொடை பிளந்து கொல்லப்பட்டதற்கான காரணம் என்று மகாபாரதம் சொல்கிறது. இந்த புராண சம்பவத்தின் நினைவாகத்தான் இன்று வரை அரஞ்ஞான் கயிறு கட்டும் மரபு தொடர்கிறது. இந்த உண்மை புராண கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.